ஆண்டவர் சொல்லிய வார்த்தையின்படி நீ வாழலைன்னா உன் வீடு அங்க கட்டப்படலைன்னு சொல்றார். அப்ப நாம என்ன கணக்கு பார்க்கணும்னா, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்கிறேனா? ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு, அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு எவ்வளவு பெரிய அளவாக இருக்கிறது. இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை நீ அளந்து பாரு. நேற்று இருந்த விட இன்னைக்கு குறையணுமா கூடணுமா? சொல்லுங்க. கூடணும். நேற்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, இன்னைக்கு 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ற, நாளைக்கு பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ற, அடுத்த நாள் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் 5 நிமிஷம் குட் பை ஆண்டவரே இதை வர அப்படின்னு போயிடுற அல்வா கொடுத்துட்டு. உன் ஜெப வாழ்க்கை இருக்க இருக்க குறைகிறதா கூடுகிறதா? உன்னுடைய தான தர்மங்கள் இருக்க இருக்க குறைகிறதா கூடுகிறதா? உன்னுடைய வேத வாசிப்பு இருக்க இருக்க அதிக நேரத்தை ஆண்டவருக்கு செலவு பண்ணி வேதத்தை கற்றுக்கொள்கிறாயா, இல்லது வேதமே வாசிக்க முடியாதபடிக்கு பறக்க பறக்க பாடுபடுகிறாயா? கணக்கு பார். இன்னைக்கு உன்னுடைய தொழில் ரீதியாக உன்னுடைய குடும்ப வருமானத்துல கணக்கு பார்க்கறியா இல்லையா? உன் வருமானத்தை பெருக்கணும்னு கணக்கு பார்க்கறியா இல்லையா? ஐயோ இந்த வருமானம் எனக்கு பத்தல, இன்னும் கூடுதலா நான் வருமானம் ஈட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் அழிந்து போறக்கூடிய காரியம். எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் ஒண்ணு கொண்டு போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் 4வது மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டார். பெரிய பணக்காரர், அவர் பேரை மறந்துட்டு நான். இப்ப சமீபத்துல அதே போல ஹோண்டாய் கம்பெனி ஓனர், காரு ஹோண்டாய் போதில்ல காரு, அந்த ஹோண்டாய் கம்பெனி காரு அவருடைய ஓனரு அதே போல அவரும் தற்கொலை பண்ணிட்டார். எவ்வளவு காசு இருந்து என்ன புண்ணியம்? நிம்மதி கிடையாது. இப்ப அந்த காசு கோடி எல்லாம் அவருக்கு பரலோகத்துல வீடு கட்டியிருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன்றவரு கோடி கோடியா சம்பாதிச்சாரு, உலக புகழ் பெற்றாரு, நரகத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு என்ன காரணம்? கணக்கு பார்க்க தெரியல. ஆவிக்குரிய கணக்கு நம்ம பார்க்கணும். அதனால அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வீடு கட்டப்படணும், அதுக்கு நானு கணக்கு பார்க்கணும். இங்க உட்காந்து நாம கணக்கு பார்க்கணும். எவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நாள் நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு இரக்கமுள்ளவனா இருன்றாரு. நான் எவ்வளவு இரக்கமுள்ளவனா இருக்கிறேன்? என் இரக்க குணம் டெவலப் ஆகுதா? என்னுடைய கருணை டெவலப் ஆகுதா? என்னுடைய அன்பு டெவலப் ஆகுதா? அன்பை ஒன்னை நேசிக்கிறது போல் பிறர் நேசின்னு சொல்றீங்க, அதுல நான் கணக்கு பார்க்கணும். நான் என்னுடைய அன்பு நான் வளர்றேன்னா தேஞ்சு போறேன்னா? எவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நாள் நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு இரக்கமுள்ளவனா இருன்றாரு. நான் எவ்வளவு இரக்கமுள்ளவனா இருக்கிறேன்? என் இரக்க குணம் டெவலப் ஆகுதா? என்னுடைய கருணை டெவலப் ஆகுதா? என்னுடைய அன்பு டெவலப் ஆகுதா? அன்பை ஒன்னை நேசிக்கிறது போல் பிறர் நேசின்னு சொல்றீங்க, அதுல நான் கணக்கு பார்க்கணும். நான் என்னுடைய அன்பு நான் வளர்றேன்னா தேஞ்சு போறேன்னா? அதை நாடுகிறேனா? 1 கொரிந்தியர் 13 படி நானு சகிக்கிறேனா? அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி நடக்க நான் கவனமா இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல எத்தனையோ வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்குது. அப்ப நீ கணக்கு பாரு. உட்காந்து என் ஆவிக்குரிய டெவலப்மெண்ட் என்ன இருக்குதுன்றதை நீ கணக்கு பார்க்க தவறி விடுகிறாய்.